வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பிரதீப் துரை வந்திருக்கான். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் வெளில காமிச்சிங்கன்னா யாராவது திருட்டு போயிடுவாங்க. ஏன்னா டே இதெல்லாம் ஓவரால் இல்லையாடா. 12 இருக்கும் 13 இருக்கும் தாங்க. சரியா? அது ஒரு கம்பேரிசன். ரொம்ப இன்டெப்த் கம்பேரிசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் ஓரளவுக்கு. இதில் இப்போதைக்கு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், இது ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக்சுவலி. ஆமாம், நீதான் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க 13 ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. கிடையாது. ஃபஸ்ட்டு பில்டு குவாலிட்டிங்க. பில்டு குவாலிட்டி பார்க்கும்போது தம்பி அதை காட்டுங்க. நீங்கள் பாருங்களேன், இது பாருங்க. காட்டு. இது சீரியஸாகவே ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் டெலிவர் பண்ணுதுங்க. இதை தான் நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம். உங்களுக்கு இந்த சைடில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் சாண்ட்விச் ஆகிற இடத்துக்கு நடுவில் ஃப்ரேமு குட்டியாக இருக்கும். ஆமாம், ஃப்ரேம் தான் சைடில் அந்த grip உங்களுக்கு. ஆமாம், இது நான் விக்கியோட ரிவ்யூ ஆக்சுவலாக பண்ணும்போது கூட நான் அதான் சொல்லியிருந்தேன். இதில் என்னென்னா, நீங்கள் ஒரு ஏசி ரூமில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக மாறும் இந்த ஃபோன். ஆமாம், கண்டிப்பாக கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா. பட் இது அந்த அளவுக்கு ஸ்லிப்பரியாக மாறலை. இவ்வளோ தாங்க டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்னஸ் 100% 12 இருக்குது. இது எப்படின்னா 6000 mAh இருக்கிற ஃபோனா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குல்ல ப்ரோ இது. ஆமாம், ஆனால் பிரதீப் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் உண்மைங்க. இதில் இந்த சைடில் அந்த கேமராவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிங் மாதிரி போகுது பார்த்தீங்களா, அந்த OnePlus-ஓட ஐகானிக் டிசைன். ஆமாம், அது மிஸ் ஆனது ஒரு வருத்தமான விஷயம் தான். இது 13 இல்லை 13 இல்லை. மற்றபடி உங்களுக்கு ஓவரால் டிசைன் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% ஐடென்டிக்கல். தெரியுதா? ஆமாம், கொஞ்சம் உங்களுக்கு 13R எனக்கு தெரிஞ்சதில்லை ப்ரோ. அது கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அது என்னன்னா பெசல்ஸ் ரொம்ப மினிமல் ஆயிடுச்சு. ஆமாம், மினிமல். அப்படின்னா இப்போ நீ இதில் பார்க்கும்போது தெரியும், இந்த வால்பேப்பராக இருக்கா, இப்போ இங்கே பேர் தெரியுதா? ஆமா, நல்லாவே ரொம்பவே மினிமல் ஆயிடுச்சு. அது ஒரு பாசிட்டிவ். டாப் அண்ட் பாட்டம்ல கொஞ்சம் மினிமல் ஆயிருக்கு. அண்ட் சைட்ஸ் இதுல பெசலே இல்லாத மாதிரி இருக்கும், கர்வ் பேனல்ன்றதுனால. இதுல சிமெட்ரிக் பெசல் போற ஃபீல் உங்களுக்கு நல்லா டெலிவர் ஆயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்டோட பிளேஸ்மெண்ட் இது ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கு. இது உங்களோட தம் கரெக்டா ரெஸ்ட் ஆகிற இடத்துல இருக்கு. இது 12 அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குடா. நிறைய பேருக்கு இப்போ இந்த இடத்துல அடாப்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஏன்னா எல்லா போன்ஸ்லயும் அப்படி வர மாதிரி இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவங்க கீழே கொண்டாண்டான். ஓகேயா, ஃபிங்கர் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓவராலாக பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் வின் யாருக்கு அப்படின்னா, சப்ஜெக்டிவாக இருந்தாலும் நான் 12 தான் சொல்வேன். 12 வின். டிஸ்பிளேலையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே நல்ல டிஸ்பிளே, எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு பிரைட்னஸாக இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே நல்லா இருக்கு, சிமிலராக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாமே. ஓகே, இருந்தாலும் ஒரு ப்ரீமியம்னஸ், அந்த வைப்ரன்ஸ், இந்த மாதிரியான ஃபீல் இந்த கர்வ் பேனல்னால இதுக்கு போயிடுதுங்க. இது ஃப்ளாட்டாக இருக்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, ரொம்ப கேஷுவலான ஒரு ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால டிஸ்பிளேல நீங்கள் எதையும் மிஸ் பண்ண போகிறது இல்லை. நான் திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, இந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதுவுமே கலர் விஷயமா இருக்கட்டும், பிரைட்னஸ் விஷயமா இருக்கட்டும், அவுட்டோர் எல்லாமே ஐடென்டிக்கல் தான். எதுவுமே மிஸ் பண்ண போகிறது. என்ன ப்ரோ வேணும்னு உங்களுக்கு 13R பிடிக்கல, தயவு செய்து அப்படின்னு நினச்சிடாதீங்க. எனக்கு சீரியஸாக அந்த 2 ஃபோனில் நான் ஆல்ரெடி பிரதீப் சொல்லிட்டேன், வெயிட் எனக்கு ஒரு ஃபேக்டரா, எனக்கு ஃப்ளாட் டிஸ்பிளே பிடிச்சிருக்கு. நான் பொதுவாகவே போக்கோ F6 டேஸ்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு 13R தான் பிடிக்கும் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆமாம், லைட் வெயிட்டாக இருக்குல்ல ப்ரோ. அது ஆக்சுவலி கண்டிப்பாக நம்ப முடியாது. ஸோ அது இருந்தாலும் நான் இந்த இடத்துல மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்பிளேலையும் நிறைய பேர் இது அட்ராக்ட் பண்ணுமோ அப்படின்னு தோணுது. அதனால இந்த இடத்துலையும் 12Rக்கு லீனிங் ஸ்லைட்லி ஒரு 55% ஓட்டு இதுக்கு விழுந்திருக்கு, 45% ஓட்டு இதுக்கு விழுந்திருக்கு, இந்த மாதிரி சொல்கிறேன். பட் ஃபிளாட் டிஸ்பிளே லவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இதை தான் நேசிப்பீங்க. உங்களுக்கு டெம்பர்டாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் கார்டாக இருக்கட்டும், எல்லாமே ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் எதார்த்தம். இருந்தாலும் இந்த சேலஞ்சு இந்த இடத்துல நான் சொல்கிறேன், சரியா? ஆனால் நிறைய பேர் இதை அட்ராக்ட் பண்ணிவிடுங்க. அதனால ஓகே, இப்போ டிஸ்பிளே எப்படி இருக்கா? அடுத்து ஹாப்டிக்ஸ்லாம் பெரிய வித்தியாசம் இல்லை, ரெண்டுமே ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. நெட்வொர்க் ரிசப்ஷன் அப்படின்னும் போது அந்த இடத்துலையும் பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, எதுவும் இஷ்யூஸ்லாம் இருக்காது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஆமாம், ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை இப்போ நான் சொல்கிறேன். 5G பேண்ட் இதில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜாஸ்தி 9 பேண்ட் தான் இருக்கு. இதை பற்றி நிறைய ஆக்சுவலாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய பேர்ட்ட கேட்டேன். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, மேபி இங்கே வாங்கி அப்ராடுக்கு போகிறதுல ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதில் நம்பர் ஆஃப் பேண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால மேபி ஈஸியாக நீங்கள் UK போனாலும் சரி, இல்லாட்டி வேற எங்கேயா போகும்போது உங்களை மேக்ஸிமம் 5G ரிலவெண்ட்டாகவே சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இதில் அந்த பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்கிறேன். அது என்ன ரீசன் தெரியல. அது ஆக்சுவலாக ஏன் ப்ரைஸ் இன்னொன்று நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் விற்றா போதுன்ற மைண்ட் செட்டு. ஸோ இப்போ சார் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்னன்னா, அதில் 1.187 வாட்/kg ஹெட், இது 1.19. பாடி சார் 0.824 போட்டிருக்கு, இதில் 0.90 போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டுமே லைட்டாக மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அது ரொம்ப நெக்லிஜிபிளி இன்க்ரீஸ்டு. 5G வந்து கம்மி. முக்கியமாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது 8 Gen 3 8 Gen 2 ஒரு சின்ன லீப் இருக்கும். பட் ரியல் வேர்ல்டில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்ப்பீங்களா? கிடையாது, தெரியாது. அடுத்து என்னன்னா, இதில் பேஸ் வேரியன்ட் 8128 இருந்தது 12Rல.
இதுல வந்து 12-56 தான் பேஸ் வேரியன்ட். அடுத்து என்னன்னா பாசிட்டிவ் தான் அது கண்டிப்பா. ஆமா, அடுத்து என்னன்னா இப்போ அதுல வந்து 16-56 வரைக்கும் டாப் எண்ட். ஆமா, ஓகே. இதுல வந்து என்னன்னா அதுல 8-128, 8-256, 16-256. இதுல வந்து உங்களுக்கு என்னன்னா 12-256, 16-512. ஸோ மெமரியும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலி. ஆனா என்னத்துக்கு கலர் வைஸ் தான் எல்லாத்தையும் கில் பண்ணி விட்டுருது, அப்புறம் என்னத்த சரியா. ஸோ ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கில் பண்ணிடுதுங்க. ஸோ அதான் சொன்னேன். ஸோ இப்போ கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம 13R தான் மாஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியும், சரியா. ஏன்னா ஃப்ரண்ட்ல 16 MPங்க, அதே 16 MP தான். பின்னாடி லிட்டியா 700 உங்களுக்கு வந்து 50 MP பிரைமரி ஷூட்டர், அதே சென்சார் தான், அதே ஆணி தான். சரி, ஒரு 2 MP மேக்ரோ மாதிரியான ஒரு 8 MP சென்சார் ஒன்று அல்ட்ரா வைடுக்கு இருக்கு, அதே சென்சார் தான். அது நைட் டைம் ஆயிடுச்சுன்னா பாவமா இருக்குங்க நிஜமா. நீங்க சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஆமா, அதை தவிர ஒரு 50 MPக்கு 2x டெலிஃபோட்டோ வித்தவுட் OIS இருக்கு. இது நாங்க 2 MP மேக்ரோ கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. ஆனா அது எப்படி எல்லாம் செயல்பட்டுச்சு அப்படிங்கறத இப்ப கேமரா சாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும். நாங்க சொன்னா வந்து கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துவீங்க, கேமரா சாம்பிள்ஸே வந்து பேசட்டும், நீங்களே பாத்துருங்க. ஆமா, உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்களா, ரெண்டுத்துலயுமே ஒரே மாதிரியான போட்டோங்க. இதுல ஹைலைட் என்னன்னா இதுல நார்மலா எடுத்திருக்கான், அதாவது பிரைமரி சென்சார் வச்சு எடுத்திருக்கான். பிரதீப் எடுத்த போட்டோல உள்ள டீடைல்ஸ் பாருங்க. இதுல பாருங்க, இது வந்து நான் டெலிஃபோட்டோல கொஞ்சம் ஸ்டடியா ஹோல்ட் பண்ணி எடுத்தது. இப்போ அதே சுச்சுவேஷனை ஒரே கையில எடுத்தது, இது வந்து ஒரே கையில பிடிச்சி எடுத்தது. இதுதான் நாங்கள் OIS இல்லாததுனால உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு பாத்தீங்களா. இதுல வந்து உங்களுக்கு ஒரே சென்சார் அப்படிங்கறனால அது எடுக்கிற போட்டோஸ் எப்பயுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த 50 MP டெலிஃபோட்டோ பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடாதீங்கன்னு தான் நாங்கள் வந்து சுற்றி சொல்ல வரோம். ஆமாம், ரெண்டு கையில் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுக்கும்போது அட்வான்டேஜ் ஆகும். ஆனால் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைபாட்ல போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அவுட்புட் நல்லா வரும். ஸோ இதில் பாருங்க, இப்போ இதில் பார்க்கும்போதும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 12Rோட ப்ராசஸிங் டீட்டெயில்ஸ் சூப்பராக இருக்குது. 13ல் பாருங்களேன், இப்போ 12Rல இந்த இடத்துல லீஃப் இந்த இடத்துல உள்ள டீட்டெயில்ஸ் பாருங்கள். 13ல் பாருங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது. 13Rல வந்து எனக்கு தெரிஞ்சு அல்காரிதமில் இஷ்யூஸ் இருக்குது. இந்த தென்னைமரம் இதெல்லாம் கூட பாருங்க, பிரைமரி சென்சார், அல்ட்ரா வைட் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபோக்கஸ் ரிலேட்டட் பிரச்சனையை மட்டும் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் அட்ரஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், இங்கே பாருங்க, என்னதான் இருந்தாலும் இதில் ஒரு ஷார்ப்னஸ் ஃபீல் ஆகுது, தெரியுதா 12Rல? ஆமாம், ஆனால் அது வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் தெரியல, இது வந்து நேச்சுரல் அந்த இது ஃபோட்டோவோட இதுவே அப்படி தான் இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இதுதான் வந்து பெட்டர் இமேஜாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் இன்னும் அவங்க டியூன் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணியே ஆகணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2x, இதில் 2x இது இருக்குது. 2xலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2xல ஓரளவுக்கு நல்லா இருக்குது. 2xல நல்லா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, ரெண்டு ஃபோனுமே 2xல நல்லா தான் இருக்குது. ஆனால் 13Rக்கு ஒரு எட்ஜ் கிடைக்க காரணம் இந்த டெலிஃபோட்டோ. ஆமாம், டெடிகேட்டட் டெலிஃபோட்டோ, அதனால வெளியே எடுத்து அவுட்டோர் லைட்டிங்கில் எடுத்து. அதே தாங்க, இண்டோரில் மட்டும் இந்த டெலிஃபோட்டோ நம்மளை வச்சு செய்துங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னும் போது அதில் டெலிஃபோட்டோ இருக்கிறனால அந்த அட்வான்டேஜை அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்குது. ஆமாம். ஸோ நீங்கள் அவுட்டோர் போனீங்கன்னா, நாங்கள் அதுக்கு தான் திரும்பியும் சொல்கிறேன், டே லைட்டில் நீங்கள் அந்த டெலிஃபோட்டோவை நல்லா யூஸ் பண்ண முடியும், ஜாலியாக யூஸ் பண்ண முடியும். பட் இண்டோரில் அந்த டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி நீங்கள் பண்ணணும். ஆமாம், இல்லைன்னா ஒரு ட்ரைபாடை வச்சு நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இதில் அந்த தென்னையில் தான் தெரியுது, ரிஃப்ளெக்ஷனில் தென்னை ஓலை தெரியுது. இதில் பார்த்தோன்னா உனக்கு அந்த அளவுக்கு ஆமாம் தெரியல. அது காரணம் என்னன்னா, பிரைமரி சென்சார் தான் அவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கு. ஆமாம். ஸோ ஃபைனலாக வந்து 20xங்க. 20xல பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ரெண்டு ஃபோன்லேயும் ஃபோட்டோ பார்க்கும்போது 13Rல டீடைல்ஸ் செம்மையாக இருக்குது, ஆனால் ஷேடோ ரீஜன் கிரஷ்டாக ஃபீல் ஆகுது. அது ஷேடோ டிசைன் எதுவுமே தெரில எனக்கு. இது பிரைமரி சென்சாருங்கிற வாட்டர் பெயிண்டிங் மாதிரி தான் தெரியுது, பட் ஆனால் உங்கள் ஷேடோஸ் வந்து க்ரஷ் ஆகலை. ஆமாம். ஸோ அது வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து என்ன டீட்டெயில்னாச்சும் தெரியுது, பட் அதில் சுத்தமாக வந்து அவுட்டு. என்ன அதில் நட்டு போல்டு எல்லா டீட்டெயிலும் தெரியுது. அந்த 20x நிஜமாவே நான் தான் சொன்னேன், இண்டோரில் 20x ஃபோட்டோ எடுத்தேன் இண்டோரில், ஆனால் ஆர்டிஃபிஷியல் லைட்ஸோட. ஓகே, லைட்ஸ் இல்லாமல் இல்லை, லைட்ஸோட எடுக்கும்போது நல்லா பண்ணிச்சு. லைட் இல்லாமல் எடுக்கும்போது ஐயா என்ன விட்டுருக்கு ஐயா அப்படின்றது. ஸோ இது வந்து நார்மல் ஷாட்டு. ஸோ இதுலலாம் எனக்கு வந்து டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியல, ஆனால் இது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்குடா இதில். ஆமாம், அந்த கலர் வந்து ஆமாம், இது டிஷர்ட் வந்து ஆக்சுவலாக இவர் போட்டு இந்த கலர்லேயே தெரியுது பாருங்க. அது மட்டும் இல்லை, ஃபேஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பாரு, லைட்டாக இது வந்து பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாம், இதுக்கும் வந்து ஃபில்டர்லாம் ஆஃப் பண்ணி தான், எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு, மேக்கப்லாம் ஆஃப்ல இருக்கு, பியூட்டிஃபை மோட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஆஃப்ல தான் இருக்கு. இது பிரைமரி சென்சார்லேயே 2x போகுது. இது எனக்கு தெரிஞ்சு கடைசியில் பாரு அந்த டெலிஃபோட்டோ கொஞ்சம் மாஸ் பண்ணுது தான்.
ஒரு சில ஆஸ்பெக்ட்ல. நம்ம அந்த பின்னாடி இந்த பிளர் அதெல்லாம் வந்து நம்ம போர்ட்ரேட் இல்லாமலே வந்து உங்களுக்கு அந்த கொஞ்சம் பிளர் கிடைக்குது. ரெண்டாவது என்னன்னா அதை கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஏன்னா இதுல என்ன ஆயிடும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போக போக கொஞ்சம் பாலிஷ் ஆன மாதிரி ஆகும். ஆனா பிரைமரியா எடுக்கும்போது 12R நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுது. டைரக்டா பிரைமரி அப்படின்னு எடுக்கும்போது 12R இம்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ இந்த 2 போட்டோலையும் கூட நீங்க பார்க்கலாம். இதுல அந்த டெப்த் ஆஃப் இதாமா இதுல வந்து நல்லாவே தெரியுது ஆக்சுவலா 12Rல. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் இது ஆகணுன்ற மாதிரி தான் இருந்தது இந்த பிளர் எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து போர்ட்ரேட் சாம்பிள். இந்த போர்ட்ரேட் சாம்பிள்லையும் நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது பிறகு இன்னொன்று என்னென்னா இதில் மக்கள் வந்து சாம்பிள் நாங்கள் ஸ்க்ரீனில் கண்டிப்பாக காட்டுவோம். நாங்கள் பேசுகிறதுக்காக தான் மெயினாக இதை வந்து நான் இங்கே ஆன் பண்ணி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஏன் ஸ்க்ரீனில் காட்டுவோன்னா இது மேட்டு, அது வந்து நார்மல் கிளாஸி. ஸோ அதனாலே கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் அதில் ஷார்ப்பாக இருக்குது தெரியுதா 2Xல. ஆமாம், ஏன்னா அது டெடிகேட்டட் லென்ஸ்ன்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காது கிட்டலாம் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில் நல்லா எடுத்து கொடுக்கும் அது. ஸோ அதான். அப்புறம் இது வந்து செல்ஃபி, நம்மளால மிரர் பண்ணி வச்சிருக்கேன், அதனால தான் அப்படி இருக்கு. ஆமாம், செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். லென்ஸ் வந்து உங்களுக்கு சேம் தான். மேபி அந்த சிப்செட்டோட ப்ராசஸிங் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியல. அதே தான். அதனால தான் வந்து இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நீ இந்த மீசை ஏரியாலாம் பாரு, நீ இத்தனைக்கும் ட்ரிம் பண்ணியிருக்க, நல்லா ஷார்ப் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கொஞ்சம் அந்த டீட்டெயில் வித்தியாசம் தெரியுதா? ஆமாம், அதில் கொஞ்சம் இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. நான் அதை தான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ண டிஃப்ரென்ஸ் அதுதான். இதுலேயும் நல்லா தான் இருக்குது. மைனர் டிஃப்ரென்ஸ், மார்ஜினல் டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வீடியோ சாம்பிள்லாம் எடுத்தோங்க. சரியா? வீடியோ சாம்பிள் வந்து ஸ்டெபிலைசேஷன் 13Rல கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆமாம், தெரியுதா? 13Rல ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்குது. 12Rல ஸ்டெபிலைசேஷன் லைட்டாக சொதப்பின மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டுத்துலையுமே ஃப்ரண்ட் கேமராவில் 1080p வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேங்க. அங்கே பாருங்க, ரெண்டு பேரும் இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்க பின்னாடி. ஸோ எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன், அதே சமயம் வந்து கலர்ஸ் எதில் நல்லா இருக்குது? ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கணும். அதே சமயம் ஒரு எரர்லாம் இல்லை. அது இதில் வந்து என்னென்னா ஸ்விட்சிங் டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ அப்படியே ரியர் கேமராவில் 4K 30fps தான் நம்ம எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, விட்ராதன்னு சொல்லிட்டு பிரதீப் போயிட்டு இருக்கான். இமானுவல் ப்ரோ வந்து பேக்கெட்டில் பிக்சல் வச்சுக்கிட்டு இன்னொரு பேக்கெட்டில் வந்து S24 Ultra வச்சுக்கிட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்காரு. அவன் பார்த்தீங்களா, குடோன்லேருந்து S20 எடுத்து காட்டி நம்மளை வெறுப்பேற்றுறான். இப்படிதான் இருக்கு. ஸோ டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம அப்படியே இப்படி பேன் பண்ணிட்டு அப்படியே மேலே அப்படி காமிச்சிட்டு அப்படியே இந்த சைடு திருப்பணும்னு வைங்க. எப்படி நிக்கிறான் பாருங்க. ஆமாங்க, எங்க நீங்க போனாலும் நாங்க தாங்க இருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்படியே 2X போறேன். 2X ஷாட் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வெளியே வச்சு வீடியோ எடுக்கும்போது 2X டிஃபரன்ஸ் தெரியுது. இன்டோர்ல 2X மொக்கையா தான் இருக்கு. 13R கொஞ்சம் பெட்டரா இருக்கு. 13Rல டைனமிக் ரேஞ்சில தான் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க ரீசெண்டா. நீங்க ஸ்கை பாருங்க, அதான் ஸ்கை வந்து நல்லாவே அதுல தெரியுது. அண்ட் ஓவரால் கலர்ஸ் கூட வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலி அதுல. ஆனா ஒரு சின்ன ஜெல்லி எஃபெக்ட் மாதிரி எக்ஸ்போஷர் ரிலேட்டட் ஒரு எஃபெக்ட் வந்து நான் பார்க்க முடியுது. கஷ்டப்பட்டு அந்த 13R ஆப்ஜெக்ட் வந்து டக்குன்னு மாறும்போது தெரியுது அது 13Rல. ஓகேயா? ஸோ அதான் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க ஆப்டிமைஸ் பண்ண முடியுமானா அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸ்ல பண்ணலாம். நோட்டீஸ் பண்ணி தான் பார்க்கணும் அது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் நாங்கள் சும்மா ட்ரை பண்ணுவோங்க. ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்னா 2X வந்து டே டைம்ல சீரியஸா நல்லா பண்ணுதுங்க. சரியா? அதே சமயம் 1X வந்து 12Rல நல்லா பண்ணுதுங்க. இதுதாங்க யதார்த்தம். இப்போ இங்கே பாருங்க, மேக்ரோ மோட் மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். 1Xலயே இது வந்து ஜூம் வந்து இவ்வளோ தூரம் போகுது. ஆமாம், ரெண்டுமே ஐடென்டிக்கலாக வைக்கும்போது 1X சென்சார் வச்சு இதில் எடுத்திருந்தோம். இதுலேயும் 1.9 போனேன், அதுலேயும் 1.9 போனேன். ஆமாம், அது ஆக்சுவலி இது 12R வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டராகவே தெரியுது. ஆமாம், பிரைட்டராக இருக்கு, டீடைல் நல்லா இருக்கு. இந்த அல்காரிதமாக அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தோணுதுங்க. ஸோ இது நீ எடுத்து பார்த்தியா? நான் எடுத்து பார்த்தேன். இது ஆக்சுவலி இந்த ஜீன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா இதைத்தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்கு ஆக்சுவலாக. இந்த பிரைமரி சென்சாரை வச்சு நான் போட்டு இது மேக்ரோ எடுக்க ட்ரை பண்ணேன், அப்பயும் சொதப்புது. இன்னொன்று என்னன்னா டெலிஃபோட்டோ சென்சாருக்கு ஃபோக்கல் லென்த் வேற, அப்பயும் எனக்கு சொதப்புது. அதனால எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆயிட்டேன். நான் மேக்ரோ எப்பயுமே அதிகமாக எடுப்பேன், நம்ம மக்கள் கண்டிப்பாக தெரியும். அதனால நான் ரொம்ப கடுப்பாயிட்டேன். அண்ட் கலர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜீன்ஸோட ஆக்சுவல் கலர் வந்து 12Rல தான் நல்லா காமிச்சது ஆக்சுவலி. இது ஏன் எனக்கும் புரியல. ஸோ இது வந்து இது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்து 3 ஃபோட்டோலாம் எடுக்கணும்னா நான் இது வந்து கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து என்னால் அந்த 1X அதாவது 1X வச்சே இவ்வளோ தூரம் போய் எடுக்க முடிஞ்சுது. இது வந்து ஏஐ உருட்டுகள் அப்படின்னு இருந்தாலும் ஏஐயால் நீங்கள் எடுக்க முடியும். இப்போ லோ லைட்டுக்கு வரும். லோ லைட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே மாதிரியான ஒரு சில டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இதில் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்குது இமேஜ். 1Xல பார்த்துறதோட இதில் வந்து பாருங்கள் டீடைல்ஸ் நல்லா இருக்குது. இதில் ஆனால் நான் சொன்னேன்ல டைனமிக் ரேஞ்ச் விஷயத்தில் தான் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு சொன்னேன்ல. அது வந்து நீ இந்த சைடில் உன்னோட ஃபேஸில் சைடில் பாரு,
ஆமாம். சரியா? ஆனால் ஹைலைட் என்னென்னா எனக்கு வந்து பர்சனலாக 12R கலர்ஸ் அண்ட் இது தான் பிடிச்சிருக்கு. மேபி இதுதான். நீங்கள் இன்னொன்று இந்த வால் பாருங்கள், ஏன்னா நேச்சுரலாக இருக்குது. இந்த வால் வந்து இந்த கலர் தான். வால் வந்து இந்த கலர் தாங்க. கலரில் தான் வந்து அவுட்புட் கரெக்டாக இருக்குது. 13R வந்து சேச்சுரேட்டடாக இருக்குது. சரியா? ஸோ அடுத்து வந்து 2X வந்து அதில் டெடிகேட்டட் சென்சார் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்குதுங்க. எல்லா தடவையும் அது நமக்கு தெரியுது. இதில் லைட்டாக பெயிண்ட் எஃபெக்ட் வருது பற்றியா? ஆமாம், வாட்டர் எஃபெக்ட், இந்த வாட்டர் பெயிண்டிங் மாதிரி வருது. அதில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆனால் கலர்ஸ் வந்து இப்பயும் இதில் தான் ட்ரூ. இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது தெரியுதா? கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஆமாம். 2X போர்ட்ரைட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 2X போர்ட்ரைட்டில் கண்டிப்பாக 13R வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஆனால் அந்த எட்ஜ் கட் அவுட்லாம் வந்து நல்லாவே இருக்கு. 12Rல தான் பெட்டராக இருக்குது. ஆமாம், இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த துண்டா தெரியும் ஆக்சுவலி. ஆமாம், இது வந்து நல்லா பண்ணியிருக்கு ஆக்சுவலாக. இந்த இடத்துல தெரியுது பாருங்க, இதில் பாருங்க, இது வந்து சிங்கிள் சென்சார் வச்சு சமாளிச்சிருக்கு. ஆனால் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த டெப்த் வந்து இந்த பொக்கா எஃபெக்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது டெடிகேட்டடாக இருக்கிறனால. அவ்வளோதான். அது கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணுற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஹேர் கிட்டெல்லாம் வந்து அது கொஞ்சம் அவங்க டிடெக்ட் பண்ணி பண்ணலையோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இங்கே வருவோம் பாருங்கள், இதுதான் செம ஜோக்கு. எங்கே செல்ஃபி? ஒன்றுத்தில் தான் எடுத்தோமா என்ன? ஆமாம், நைட் செல்ஃபி எடுக்கல. மிஸ் பண்ணிட்டோமா? சரி பரவாயில்ல, நாங்கள் சாம்பிள் அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் சர்ப்ரைசிங்னு சொல்கிறதா இல்லை? அல்ட்ரா வைடு வந்து செம ஃபன்னாக இருந்ததுங்க. அதெல்லாம் ரெண்டுத்துலையுமே கேவலமாக தான் இருந்தது. அதனால் வந்து இதில் கொஞ்சம் 12Rல வந்து மார்ஜினலி பெட்டர் மாதிரி தான் தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டிய வேலை இருக்குது பாரு. 1Xல வந்து பாருங்கள் எவ்வளோ அந்த லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயிலாம் வந்து பாருங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், தலைவனை பாருங்கள். ஸோ நைட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் மாலைக்கன் வியாதி வருதுங்க. அது இண்டோரில் இருக்கிற இண்டோர் லைட்டிங்க்கும் சொதப்புதுங்க. சீரியஸாக 13R வந்து இண்டோர் லைட்டிங்க்கு சொதப்புது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அவங்க எப்போ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன் 2 months கழிச்சு நாங்கள் ஒரு ரீவிசிட் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2X ஜூம் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டேன். யோ போயா ஜோக்கர், அப்படி தான் இருந்தது எனக்கு. இங்கே இருக்குது, இங்கே இருங்க, தெரியுதா? இந்த இலையில எவ்வளோ டீட்டெயில் இருக்குது பாருங்க, இங்கே பாருங்க. ஓவியம் மாதிரி இதெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் இது ஏன் தெரியுமா இந்த இடத்துல எப்படி இருக்கு? இந்த பையன் மனசாட்சியே எல்லாமே கேமரா மேலே ஸ்க்ரீன் கார்டு ஒட்டி வச்சிருக்கான். என்ன பண்ணுறது? சொல்லு உன்னை என்ன பண்ணுறது? அதனால தான் அப்புறம் மிரர் செல்ஃபி ஆன் பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதில் செல்ஃபி ஆனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறது உண்மை தான். நான் ஃபஸ்ட்டே உன்ட்ட சொல்லிட்டேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நான் இப்பயும் சொல்கிறேன், 13R ப்ராசஸிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. ரெண்டுமே ஒரே சென்சார் தாங்க. ரெண்டுமே ஒரே லென்ஸ், எல்லாமே சேம் தான். பட் உங்கள் இந்த 8Gen 3 அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரியுது, அங்கங்கே எட்டி பார்க்குது. ஸோ இதாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 13R வந்து லேட்டஸ்ட் ஃபோனாக இருந்தாலும் சீரியஸாக 12R வந்து 13R இப்போதைக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நல்லா பார்க்க முடியுது. சரி, இவ்வளோ நேரம் நீங்கள் சாம்பிள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃப்ரண்ட் கேமரா ப்ராசஸிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னால் வந்து 13R பார்க்க முடியுது. மேபி ISP ஃப்ரம் 8Gen 3 வந்து ஒரு ரீசனாக இருக்கும். செகண்டு 2X டெலிஃபோட்டோ இருக்கிறனால 3 ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. அது ஏஆ இருக்கட்டும், ஏதோ ஒன்று எடுக்க முடியுது. அடுத்து என்னன்னா இப்போ இந்த 2 டிவைஸையும் பார்க்கும்போது இது ஃப்ரெஷ்ஷாக புது டிவைஸுங்கிறனால மேபி அப்டேட் கொடுத்து இது பெட்டர் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அந்த லோ லைட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கல்ல, ஜூம் பண்ணாலும் தலைவன் வந்து சூப்பராக உங்களுக்கு அந்த லோ லைட் சுச்சுவேஷனில் பிரைமரி ஷூட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி அதுலேயே 2X போய் எடுத்தா இருக்கட்டும், இந்த குவாலிட்டி இருந்தது. இதில் ஆமாம் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. நைட் டைமில் இது வந்து எப்படின்னா பிரைமரி சென்சாருக்கே மாலைக்கண் வியாதி வருது. ஆனால் டே டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருந்தது. ஆமாம், டே டைமில் ஓரளவுக்கு 2 ஃபோனுமே நல்லா பண்ணியிருந்தது. அதே மாதிரி இண்டோர் சுச்சுவேஷனில் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுக்கும்போது OIS இல்லாதனால இது என்ன பண்ணிடுது, 3X 4X போனதுமே டெலிஃபோட்டோக்கு டெடிகேட்டடாக போயிடும். அது ஆனால் உங்களுக்கு பிரைமரி சென்சாரில் OIS இருக்கிறதுனால அதை வச்சே 3X 4X போக ட்ரை பண்ணும். ஸோ அதில் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் ஸ்டடியாக 2 கையும் பிடிச்சி அப்படி பொறுமையாக ஹோல்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இதில் டெலிஃபோட்டோவில் நீங்கள் ஓரளவுக்கு ஆட்டவே கூடாது. ஆட்டாமல் அப்படியே ஸ்டடியாக பிடிச்சிட்டு ஆட்டினீங்கன்னா ஆமாம் லைக் அதுவே வந்து இல்லை சும்மா பிடிச்சாலும் அதுவே ஆடுது. அது நீங்கள் ஸ்டெடியாக பிடிச்சாதான் வந்து ஒரு நேரம் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் அசிங்கப்பட்டாங்க போல. சரி, மொத்தம் இந்த மாதிரியான ஒரு சில நிலைமைகளுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கோங்க. அடுத்து கலர் வைஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோனுமே ஐடென்டிக்கல் தான். உங்களுக்கு டே டு டே யூஸ்ல எல்லாமே ஓகே. நான் ரேம் மேனேஜ்மெண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது ஒன்று தான் கடுப்பாக இருக்கு. 16GB ரேமியா இது, அதுவும் 16GB தானே. 16GB ரேமை வச்சுக்கிட்டு சும்மா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்டா. இப்போ நீ கால் பண்ற, நான் உன்ட்ட பேசுறேன். நம்ம கால் வந்து ஒரு 10 நிமிஷம் காலமா இருக்குன்னு வச்சுக்க, பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ பேக்ரவுண்ட்ல கில் பண்ணிடுது. எனக்கு ஒரே ஷாக்கு. எனக்கு அந்த கடுப்பு வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயே இருக்கு. நிறைய வாட்டி இந்த வாட்ஸ்அப்பே வந்து கில் ஆயிடுது. ஆனால் ஒரு ஹைலைட் பேட்டரி லைஃப் பங்கமா இருக்கு, செம்மையா இருக்கு பேட்டரி லைஃப். ஆமா, இது 5500 6000. சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கண்டிப்பா இருக்கும். கெபாசிட்டி மட்டும் இல்ல, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் லிமிடேஷன்ஸ் ரொம்ப பண்றனால பேட்டரி ட்ரெயினே ஆக மாட்டேங்குது பெருசா.
வாஸ்தவமான விஷயம். அது நீங்க கில் பண்றது வந்து ஒரு பெரிய கஷ்டமாங்க. அது வந்து ரொம்ப நீங்க போட்டு நான் கொலை பண்ணியே ஆகணும். அது 2 ஆங்கிள் நீங்க பார்க்கலாம். எனக்கு வந்து என் ஆப் எல்லாம் ஏன் கில் பண்ற அப்படின்ற வருத்தமும் நம்ம படுற மாதிரி நிலைமை இருக்கும். சில சமயங்கள்ல பேட்டரி சூப்பரா இருக்குங்க, காலைல சார்ஜ் போட்டேன், இன்னைக்கு பாருங்க நைட்டு 45% இருக்கு, நாளைக்கும் நான் இதே யூஸ் பண்ணுவேன், மத்தியானம் சார்ஜ் போட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி கூட இருக்கு. ஐடியல் ட்ரெயின் கூட பெரிய அளவுல பிரச்சனையா நான் பார்க்கல, இத்தனைக்கும் டியூவல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாமே இந்த டிவைசஸ்ல கொஞ்சம் நல்ல விஷயமா தான் இருக்கு. என்ன அதுல 100 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, இதுல 80 வாட் குறைச்சிட்டாங்க. ஆனா அதுவும் பிடியும் கிடையாது, பிடி சார்ஜரும் கிடையாது, வெறும் இது மட்டும் தான், நார்மல் சூப்பர் ஹூக் சார்ஜர் மட்டும் தான் உங்களுக்கு. அது கொஞ்சம் பெட்டரா. ஆமா, அது கொஞ்சம் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப 13 கொடுத்துருக்கலாம். இப்ப கடைசியில நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்கு பத்தியா, இந்நேரம் மக்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்ன 12 நல்ல போன், 13 வந்திருக்கு அப்கிரேட்ன்ற பேர்ல, அவ்வளவுதானே. அதனால பச்சையா சொல்லல, நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. சரி, மொத்தம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபைனலா நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அப்டேட் மூலமா இது பெட்டர் ஆகலாங்க. இதுலயும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, அதுலயும் ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. ஹார்ட்வேர் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் காமனா இருந்தாலும் ஒரு சின்ன எட்ஜ் ஒரு சில ஏரியாக்கள்லயும், ஒரு சில ஏரியால கொஞ்சம் பெரிய எட்ஜே வந்து 12 கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, சோ நீங்க 12 வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 13 வந்து ஒரு பெரிய அப்கிரேட் மாதிரிலாம் எனக்கு தெரியல. மூன் போட்டோ வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிக்கோங்க, அது மட்டும் தான் எனக்கு இதுல வித்தியாசமா எடுக்க முடியும். ஷேர் பண்ணி நீங்களே போட்டுவாங்க. மத்தபடி வந்து எனக்கு தெரிஞ்சு டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் நான் எதுவுமே பார்க்கலங்க. சரியா? ஸோ 12 யூசர்ஸ் ஸ்டே ஹாப்பி.